முஸ்லீம் ஒரு அரசியல் கட்சி தானே செய்யும். ஒரு பண்டிகை பெருநாள் இருக்குன்னு வைங்களேன், ரம்ஜான் பண்டிகை பெருநாள்னு கொண்டாடுறோம். பெருநாளுங்கிற ஒரு கொண்டாட்டம். அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு விருந்த கொடுங்க. நோன்புங்கிறது வணக்கம், வணக்கங்கிறது வேற, கொண்டாட்டங்கிறது வேற. நோன்புங்கிறது தொழுகை என்பதெல்லாம் இறைவனுக்காகவே நாங்கள் தூய்மையான எண்ணத்தில் செய்கிற ஒரு வணக்கம். அதை கொண்டாந்து அரசியலாக்கி அதில் கூட்டம் காட்டி அவர் வர்றான்னு சொல்லி அந்த அவங்கள புகழ் பாடுவாங்க. நோன்பு திறக்க முன்னாடி இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படியா இப்படியான்னு சொல்லலாம் புகழ் பாடுவாங்க. அது விஜய் கூட நடத்தினார். தொழுகையெல்லாம் நடத்தின கூத்தெல்லாம் நடந்துச்சு பாருங்களேன். தொழுகையெல்லாம் நடத்துகிறார். அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் தொழுகையை நடத்தினார். அவரும் தொழுகை செஞ்சார்லாம் வருதுல்ல. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் அரசியலாக்குறீங்க? உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. தொழுகை நோன்புல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கா? ஸ்டாலினுக்கோ கருணாநிதிக்கோ ஜெயலலிதாவுக்கோ இந்த நோன்பு என்பதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? பாஜக கூட நடத்தியிருக்கா? நடத்தலை. பாஜக நடத்தல, மற்ற எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க. அவங்க நடத்துகிறாங்கன்னா முதல்ல அவங்க இடதுசாரிகள் நடத்த மாட்டாங்க நினைக்கிறேன். இடதுசாரிகள் நடத்தலாமா? நடிக்கக்கூடாதுல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நீங்கள் நல்லபடியாக கொண்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இவன் விளங்காமல் சொன்னால் கூட தலைவர்கள் தவிர்க்கணும்.